தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். எப்பொழுதுமே ஒரு ஸ்டார் வேல்யூவில் இருக்கவங்க தான் 2 தொகுதியில் போட்டியிடுவார்கள். அம்மையார் ஜெயலலிதா போல இருக்கவங்க நிறைய பார்த்துருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த மாதிரி ஸ்டார் வேல்யூவில் ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்கவங்க தான் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோலவே திரைப்படத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பிரபலமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் நிலைமையில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ரெண்டுமே மாறுபட்ட மக்களையும் மாறுபட்ட மனோநிலையும் பெற்றிருக்கக்கூடிய தொகுதியாக அமைந்திருக்கிறது. ஒன்று பெரம்பூர் தொகுதி, சென்னை சார்ந்த மக்களை பெற்றிருக்கக்கூடிய வாழ்வியலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. மற்றொன்று திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது. இந்த தொகுதி முற்றிலும் மாறுபட்ட மனநிலையை பெற்றிருக்கக்கூடிய வாழ்வியலை பெற்றிருக்கக்கூடிய மக்களை கொண்டிருக்கக்கூடிய தொகுதியாக அமைந்திருக்கிறது. இந்த 2 தொகுதியுமே வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதீதமான ஒரு வரவேற்பும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் ஜோதிட ரீதியாக ஆய்வுகள் மேற்கொள்ளும் பட்சத்திலே பெரம்பூர் தொகுதியாக இருந்தாலும் சரி அல்லது திருச்சி கிழக்காக இருந்தாலும் சரி, அவர் முழுமையாக வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய நிலைக்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறதான்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளினுடைய அமைப்பு, மக்களுடைய மனோநிலை, செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் எடுத்து ஆய்வுக்குட்படுத்தும் பொழுது இந்த 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அவர் இழக்கிறார் அப்படிங்கிறதா இதனுடைய நிலையாக இருக்கிறது. அப்போ 2 தொகுதியிலுமே வெற்றி பெற முடியாத ஒரு நிலையைத்தான் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார் என்பதே அவருடைய வெற்றியாக இருக்கிறது.